ஹலோ ஃபேம், இப்போ நம்ம வந்து கிருஷ்ண ஜென்மாஷ்டமி பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி கொண்டாடணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக நாங்களே ஃப்ளவர்ஸ்லாம் வாங்கிட்டு வந்திருந்தோம். அந்த ஃப்ளவர்ஸ்லாம் நாங்களே கோர்த்து நாங்களே டெக்கரேஷன்லாம் பண்ணியிருந்தோம் வீட்டில். வாங்க பார்க்கலாம். இது வந்து ஃபஸ்ட்டு கோலத்துலேருந்து பார்க்கலாம். சிம்பிளாக ஒரு பீகாக் கோலம் தான் போட்டிருந்தோம். அதே மாதிரி வெளியில் டெக்கரேஷனுக்கும் பெருசாக எதுவும் இல்லை, நாங்கள் எங்களுக்கு தெரிஞ்ச சிம்பிள் டெக்கரேஷன் பண்ணியிருந்தோம். நீங்கள் எப்படி டெக்கரேஷன் பண்ணுவீங்கன்றது சொல்லுங்கள். இதுவும் நாங்களே பண்ணியிருந்தது. அப்புறம் கிருஷ்ணருக்கு அபிஷேகம்லாம் பண்ணணும் இல்லையா, அதுக்காக தயிர், பால், அவருக்கு பிடிச்ச அந்த வெண்ணெய் எல்லாத்தையும் வச்சு நாங்கள் வந்து அவருக்கு ஃபஸ்ட்டு அபிஷேகம் பண்ணி அவரை ஃப்ரெஷ்ஷப்பாக வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணி வச்சுருந்தோம். இந்த மாதிரி யார் யாரெல்லாம் பண்ணீங்கன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் எல்லா சாமிக்குமே பன்னீர் போட்டு அபிஷேகம் பண்ணுவாங்க. நாங்களும் அதே மாதிரி பன்னீர் ஊற்றி அபிஷேகம் பண்ணி வச்சுருந்தோம். அபிஷேகம்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் கிருஷ்ணரை வந்து ஃபுல்லாக அவர் வந்து இன்றைக்கி அவருக்கு பர்த்டே வேறு, அவரை டெக்கரேஷன் பண்ணோம் இல்லையா, அதுக்காக எடுத்து நாங்கள் ஃப்ளவர்ஸ் அப்புறம் அவருக்கு புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு டெக்கரேஷன் பண்ணுறதுக்காக நாங்கள் எல்லோரும் பண்ணுவோம். முக்கியமாக இது பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம க்ளீனாக இருக்கணும். நம்ம தலைக்கு குளிச்சுட்டு அப்புறம் தான் அவர்கிட்டயே போயிட்டு எல்லாம் பண்ணணும். வாங்க அவரை எப்படி ரெடி பண்ணோம், அவருக்கு என்னென்ன பண்ணணும் பார்க்கலாம். இது அவருக்கான ஃப்ரூட்ஸ், அவருக்கான பாயசம், பால். அதுக்கப்புறம் அவர் வந்து குளிச்சுட்டு ரெடி ஆகிட்டார். அவருக்கு கோலம் போட்டு ஃப்ளவர்ஸ் வச்சு டெக்கரேஷன் பண்ணி அவரை வந்து சென்டரில் உட்கார வச்சாச்சு. அவருக்கான பிடிச்சமான வெண்ணெயை பக்கத்தில் வச்சுட்டு அவர் புல்லாங்குழல், ஃப்ளவரு, அவருக்கான மயில் இறகு எல்லாமே ரெடியாக வைக்கணும் அப்படி சொல்லிட்டு வச்சாச்சு. அப்புறம் ஸ்நாக்ஸ், ஃப்ரூட்ஸ் அதெல்லாமும் வச்சாச்சு. அப்புறம் சாமி கும்பிட நாங்கள் ரெடி ஆகிட்டோம். அதுக்கு வந்து கிருஷ்ணர் பாதம் வச்சாச்சு. சாமி கும்பிட எங்கள் அம்மா தான் பண்ணாங்க எல்லாம். அப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஃப்ளவர்ஸ்லாம் கோலத்தில் ஆட் பண்ணிவிட்டு கிருஷ்ணர் வச்ச பாதத்தெல்லாம் எல்லா படையெல்லாம் போட்டாச்சு. சாமி அப்புறம் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து சாமி கும்பிட்டாச்சு. கிருஷ்ணர் பர்த்டே செலிப்ரேட் பண்ணியாச்சு. உங்கள் வீட்டில் எப்படி பண்ணீங்கன்னு சொல்லுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.